காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த புட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். வறுத்த அரிசி மாவு. நீங்கள் இடியாப்ப மாவுனாலும் பரவாயில்ல, புட்டு மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதுனாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3/4 கப்பு பாலை மட்டும் சுற்றி அந்த மாவுக்கு மேலே சும்மா ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஊறட்டு கிண்ட எதுவும் செய்யாண்டா அப்படியே ஊற்றிட்டு மூடி ஊற வச்சிடலாம். இந்த டைமில் வந்து பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கும் போது புட்டு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய்யை போட்டு நெய் நல்லா சூடாகட்டு. நெய் சூடானோடனே இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அதேமாரி 2 கேரட்டு, மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா பொடிசாக துருவி சேர்த்துடலாம். 2 கப்பு மாவுக்கு நான் 2 கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கேரட்டில் வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இந்த டைமில் வந்து புட்டு மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா கெட்டியாக இருக்கும். அதை கையை வச்சு உடைச்சாலே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம 3/4 கப்பு தான் பால் சேர்த்துருக்கோம். மிச்சம் 1/4 கப்பு இருக்குது. அதை இந்த டைமில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம புட்டு மாவு பதத்துக்கு அது வந்து உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கணும், பொடிச்சா இது அப்படியே பொடிஞ்சு போகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பால் ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இப்போ கேரட்டு வந்து நம்ம வச்சு வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கையை வச்சு கலந்து விட்டால் தான் கரெக்டாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும். இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா இது பண்ணிடலாம். நீங்கள் வந்து புட்டு குழலில் வந்து அவிக்கிறதுனால அவிச்சுக்கோங்க, இல்லை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் அவிக்கிறதுனால அவிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி புட்டு குழலில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாவு, அப்புறம் தேங்காய் மாவு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இட்லி தட்டில் அவிக்கிறதா இருந்தால் நீங்கள் அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு மாவு போட்டு அவிச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா சூடானோடனே இதை வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். மேலே ஆவி வந்தோடனே எடுத்துட வேண்டியதாக இதை. இப்போ வந்து புட்டு ரெடி ஆகிட்டுது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.